துலாம் வார ராசிபலன் ஜூலை 5 முதல் ஜூலை 11, 2026 வரை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பாக்கியம், தொழில் முன்னேற்றம், குடும்ப ஆதரவு மற்றும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இனிய வாரமாக அமைகிறது. இந்த வாரம் முழுவதும் சூரியன் மிதுன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது சற்று கவனம் தேவைப்படும் அமைப்பாக இருந்தாலும், பெரியவர்களின் ஆலோசனைகளையும் இறை நம்பிக்கையையும் பின்பற்றினால் பல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் ஆசைகள் படிப்படியாக நிறைவேறத் தொடங்கும். தந்தை வழி ஆதரவும் பாக்கியமும் அதிகரிக்கும். செவ்வாய் வாரம் முழுவதும் ரிஷப ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலமாகும். அவசர முடிவுகளைத் தவிர்த்து ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன்களை பெறலாம். இறை வழிபாடு மன உறுதியை அதிகரிக்கும். ஜூலை 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை புதன் கடக ராசியில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கோச்சார விதிப்படி இது சுபமான அமைப்பாகும். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்புகள் உருவாகும். ஜூலை 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை புதன் வக்கிர நிலையில் மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகும். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். உயர்கல்வி, பயணம் மற்றும் புதிய முயற்சிகளில் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பயனளிக்கும். குரு பகவான் வாரம் முழுவதும் கடக ராசியில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது சற்று பொறுமை தேவைப்படும் அமைப்பாக இருந்தாலும், குருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் விழுவதால் பொருளாதாரம், குடும்பம் மற்றும் பாக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். உங்கள் உழைப்பிற்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது மிகவும் சுபமான அமைப்பாகும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் முக்கியமான நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சூழல் உருவாகும். சிம்ம ராசியில் சுக்கிரனுடன் கேதும் இணைந்திருப்பது இந்த வாரத்தின் முக்கிய சிறப்பாகும். நல்ல நண்பர்கள் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதல் கிடைக்கலாம். ஆலய தரிசனம், தர்மச் செயல்கள் மற்றும் இறைநாம ஜபம் மன அமைதியை அதிகரிக்கும். சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது மிகவும் சுபமான அமைப்பாகும். எதிர்பார்த்த பணிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். போட்டிகளில் வெற்றி, உடல்நலத்தில் முன்னேற்றம் மற்றும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். ராகு கும்ப ராசியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது சற்று கவனம் தேவைப்படும் அமைப்பாகும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் அன்பும் பொறுமையும் கடைபிடித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கல்வி மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் நிதானம் அவசியம். கேது சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் கோச்சார விதிப்படி இது சுபமான அமைப்பாகும். ஆன்மீக நண்பர்கள் அறிமுகமாகலாம். நல்ல எண்ணங்கள் மற்றும் உயர்ந்த இலக்குகள் வாழ்க்கையை முன்னேற்றும். தொழில், பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம், புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். லாபம் படிப்படியாக அதிகரிக்கும். பணவரவு, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பும் உயரத் தொடங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆரோக்கியம், உடல்நலம் சீராக இருக்கும். ஒழுங்கான வாழ்க்கை முறை மேலும் புத்துணர்ச்சியை அளிக்கும். மாணவர்கள், கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வணங்குங்கள். இயன்றவரை அன்னதானம் அல்லது கல்வி உதவி செய்யுங்கள்.
தினமும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம என்று ஜபித்தால் மன அமைதியும் வளமும் அதிகரிக்கும். இந்த வாரத்தின் மொத்த பலன்: சுக்கிரனும் சனியும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்குகின்றனர். குருவின் அருளால் தொழில் மற்றும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில விஷயங்களில் நிதானம் தேவைப்பட்டாலும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் வெற்றியும் மனநிறைவும் நிறைந்த வாரமாக அமையும்.